வணக்கங்க. நான் கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுகிறேன். இது கதை பாட்காஸ்ட் வழங்கும் ஊர்காவலன் எபிசோட் நம்பர் 12. இந்த எபிசோடோட டைட்டில் எதனால் யாருக்கு லாபம். கார்கோடனோட வீரங்க அவன்கிட்ட தகவல் சொல்கிறாங்க. அங்கே திருவேங்கடத்தில் இருந்து 2 ஊரை கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தீங்க இல்லையா, அவங்க நாளைக்கோ இல்லை அடுத்த நாளோ அவங்க கிளம்புறதா இருக்காங்க அப்படின்னு தகவல் சொன்னதும், இதெல்லாம் நீ முதல்ல சொல்லியிருக்கணும்னு சொல்லிட்டு சிரிச்சான் கார்கோடன். அந்த அகோரமான சிரிப்பை பார்த்த கோட்டையனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதோட நோக்கம் சரியா இருக்க மாதிரி தெரியல. அந்த 2 ஊர்க்காரங்களையும் கூப்பிட யார் போயிருக்காங்க அப்படின்னு அவன் கேட்டதும், நம்மளோட தலைமை ஒற்றர் முத்தன் போயிருக்கான்னு பதில் சொன்னாங்க வீரங்க. ஐயா, அவங்களோட தலைமை அமைச்சர் திருவாளனும் அவங்களோட வர்றாரான்னு அவங்க சொன்னாங்க. என்ன திருவாளனா அப்படின்னு அந்த பேரை கேட்டதும் சிம்மாசனத்துல இருந்து எந்திரிச்சு நின்று ரொம்ப கொடூரமா சிரிச்சான் கார்கோடன். அந்த சிரிப்பையும் உள்ளார்ந்த ஆக்ரோஷத்தையும் பார்க்கும்போது அவன் மனசுல கொடூர எண்ணம் இருக்குது மாதிரி தோணுச்சு. அதுதான் எனக்கு வேணும். அந்த வாழம் வர்ற ஊரை நான் சொன்னது மாதிரி மைசூரை பார்த்து கூட்டிட்டு போக சொல்லுங்க. இன்னொரு ஊரை மதுரைக்கு கூட்டிட்டு வந்து புது மண்டபத்துல குடியமர்த்துங்கன்னு அவன் கட்டளையிட்டான் அவன் வீரர்களுக்கு. அப்படியே ஆகட்டும், ஆனா அவங்கள மைசூருக்கு ஏன் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு அந்த வீரர்கள்ல ஒருத்தன் கேள்வி கேட்டான். மைசூருக்கு இல்ல, கோலாருக்கு அப்படின்னா கார்கோடன். கோலாருக்கா? அங்க அடிமைகளை மட்டும்தானே அனுப்பி வைக்க அரசர் உத்தரவு போட்டார்னு அவங்க சந்தேகம் கேட்டாங்க. இவங்களும் அடிமைகள் தான், விலைக்கு வித்துட்டோம். அந்த விலையில தான் இந்த சிற்றரசை அடிமைப்படுத்தி இருக்கும். அதனால அவங்க அங்க கோலார் போற வரைக்கும் பத்திரமா கூட்டிட்டு போக மலையனூருக்கு தகவல் போகட்டும். உடனடியா எக்காரணம் கொண்டும் அவங்க வேற எங்கேயும் போயிடக்கூடாது, ஒருத்தரும். சரியா? இது என் கட்டளை அப்படின்னு கர்ஜிச்சான் கார்கோடன். கோட்டையனுக்கு அதை கேட்டு கண்ணு செவந்துடுச்சு. என்ன ஒரு துரோகம்! சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. கோபம் தலைக்கேறுச்சு அவனுக்கு. இவனை கார்கோடனை கொண்டுடலாமா அப்படின்னு நினைச்சான். அதே நேரம் ஊர் மக்களோட நிலைய நினைச்சு கலங்கினான். நாம இங்க இருக்கும்போது அவங்க அங்கிருந்து போயிடக்கூடாது. ஒருவேளை போயிட்டா அப்புறம் எங்க போய் கண்டுபிடிக்கிறது? அதனால இப்போதைக்கு கோவப்படாம இங்கிருந்து போறது தான் நல்லது. ஈசா, நான் போற வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் கெட்டது நடக்காம காப்பாத்துன்னு அவன் மனசு வேண்டுச்சு. திரும்ப அங்க இருந்து வெளியில போக ரெடி ஆனான். எப்படி பதுங்கி பதுங்கி வந்தானோ அதே மாதிரி வெளியில போனான். கடகடன் நடக்க ஆரம்பிச்சான். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்துட குதிரை சமிகைக்கு காத்திருக்க மாதிரி கிட்ட வந்துச்சு. ஏறி உட்காந்து அது காதுல கிசு கிசுன்னு ஏதோ சொன்னான். புரிஞ்சுக்கிட்ட மாதிரி குதிரை கிட்டத்தட்ட பறக்கிற வேகத்துல போச்சு. 1000 கேள்விகள், குழப்பங்கள், விடை தெரியாத மர்மங்கள்னு அவனுக்கு என்னென்னவோ எண்ணங்களோட பயணமா இருந்தது அது. அங்க வாளன் வீட்டுக்கு முன்னாடி மக்கள் எல்லாரும் தங்களோட ஜாமான்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க மாட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு தயாரா நின்னாங்க. எல்லாரோட கண்ணுலையும் ஆறா ஒடிச்சு கண்ணீர். அந்த கண்ணுங்க எல்லாம் எதிர்காலத்தை பத்தின பயம், சந்தேகம், ஏக்கம்னு எல்லாத்தையும் வச்சிருந்தது. வாழ்க்கையை பத்தின புரிதல் இல்லாத குழந்தைங்க ஏதோ டிராவல் பண்ண போறோம்னு குதூகலத்தோட நின்னாங்க. அவங்கள பொறுத்த மட்டும் புது ஊர் போக போறோம்னு குதூகலம். வாழனும் முழுசா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்து நின்னாரு. என் மக்களே, எதுவா இருந்தாலும் என் உயிரே போனாலும் கடைசி வரைக்கும் உங்களோட தான் நான் இருப்பேன். உங்க கவலை தான் என் கவலை, உங்க மகிழ்ச்சி என் நிம்மதி. அதனால நான் இருக்க வரைக்கும் நீங்க யாரும் கலங்க வேணான்னு வெளியில அவர் சொன்னாலும் உள்ளுக்குள்ள புழுங்கி போயிருந்தாரு. அவருக்கு அவனை பத்தின கவலை அதிகரிச்சது, கோட்டையனை பத்தின கவலை. அவனுக்கு தகவல் எப்படி சொல்றது? அம்பலநாதனே என் மக்களை காப்பாத்துன்னு வேண்டிக்கிட்டாரு. அவங்க எல்லாரும் அந்த கிராமத்தை விட்டு கிளம்புற நேரத்துல குதிரைப்பட வர்றது மாதிரி தெரிஞ்சுது. அங்க கோட்டையன் விராலிமலைக்கு வந்தான். அங்க பெரியண்ணனை பார்த்து, ஐயா, ஆக பெரிய ஆபத்துல என் மக்கள் இருக்காங்க, எப்படியும் நான் அவங்கள ரொம்ப சீக்கிரமா சந்திக்கணும். ஒவ்வொரு நொடியும் அங்க ஆபத்து இருக்கு அப்படின்னா அவன், கோட்டையா, ஒவ்வொரு சிரமத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும், கலங்காத, சீக்கிரமா போ. என்ன உதவி தேவைப்பட்டாலும் உனக்காக நாங்க காத்திருக்கோம்னாரு. அண்ணா, நீங்க தைரியமா போயிட்டு வாங்கன்னு அவ சொன்னது தெய்வ வாக்கா தெரிஞ்சது அவனுக்கு. திரும்ப குதிரை மேலே ஏறினான். இந்த தடவை கொஞ்சம் தெளிவா கேட்டுட்டு பெரியண்ணன் கிட்ட விடை பெற்றுட்டு கண்ணீர் மல்கி நின்று அவகிட்ட ஆறுதல் சொல்லிட்டு கிளம்பினான். இது இப்போ நடக்கிற கதை. அது சாட்டு நடந்த 10ஆம் நாள் புதன்கிழமை.
கிட்டத்தட்ட பல ஊர்கள்ல இருந்தும் மக்கள் வந்திருந்தாங்க. அவங்க நினைக்கிறது எல்லாம் எப்படியாவது தங்களுக்கு குறி வந்துடணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது எல்லார்கிட்டையும். எல்லாரும் சாவடியை பார்த்து போயிட்டு இருந்தாங்க. அந்த கோயில் வழக்கப்படி இந்த 3 நாள் குறி சொல்லப்படும். கோடங்கி உடுக்கை எடுத்து கணீர்னு குரல்ல கருப்பனை வர வச்சு பாட ஆரம்பிப்பாரு. வேங்கட நாட்டுல இருந்தேன்னு அவர் உடுக்க அடிச்சுட்டும் இடையில பாடுறதையும் கேட்டா இல்லாத சாமி கூட இறங்கி வந்து ஆடும். தலையை ஒரு விதமா குலுக்கிட்டு கோட்டை இருக்க திசையை நோக்கி மேல்புறமா பார்த்துட்டு அரை கண்ணு மூடின மாதிரி துள்ளி எந்திரிச்சாரு அவரு. அங்க இருந்த எல்லாரும் கருப்பானும் கோவிந்தானும் சத்தம் போட்டு ஆர்ப்பரிச்சாங்க. முதல் குறி எப்பவுமே கோயிலுக்கு இங்க இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்துல கிழக்கு பக்கமா போனா மீனாங்கண்ணிப்பட்டி அப்படின்னு ஒரு இடம் வரும். அங்க தெற்கால போனா 3வது வீட்டுல வெள்ளை நாமம் போட்ட பிறந்து 3 நாள் ஆன 3வது குட்டி தான் இந்த வருஷம் சக்தி குட்டி. இந்த ஊர்ல இருந்த வாழ பங்காளியில 5வது தலைக்கட்டு விராலிப்பட்டியில இருந்து வந்திருக்கோன்னு சொன்னா ரேட்டு சொல்லாம கொடுப்பான். நீங்க போறதுக்கு முன்னாடி அவனுக்கும் உத்தரவு போயிடும். ஒரே மூச்சுல கோடங்கி சொல்லி முடிச்சான் இத. சரி சாமி, சாமி சக்தி குட்டி உத்தரவு கொடுத்துருச்சுன்னு மக்கள் பேசிக்கிட்டாங்க. இனி புது குறி கேட்கலாம். சாமி, இந்த வருஷம் கிடா 7000 தாண்டும், எப்படி முடிக்க முடியும்னு பயமா இருக்குன்னு குறி கேட்டாங்க. 1000 கெடா கருப்பனுக்கு அரை பலி கூட இல்லை. நீங்க வேலையை ஆரம்பிங்க, கருப்பன் கூட வருவான், ஹாஹாஹான்னு சத்தமா சிரிச்சான் கோடாங்கி. பொதுக்குறி முடிஞ்சதுப்பான்னு சொன்னாங்க. இல்ல, இன்னும் ஒண்ணு கேட்கணும்னு சொல்லிட்டு சிவா முன்னாடி வந்தான். தம்பி, நீ வெளியூருன்னு யாரோ ஒருத்தர் சொன்னதும் சாமிக்கு ஊரு சாதி எல்லாம் இல்லை, அவன் நம்ம ஊர் விஷயமா கேட்கறதுன்னா ஓகே, நீ கேளுப்பா அப்படின்னாங்க யாரோ. சமீபத்துல நடந்த விஷயத்த பத்தி சாமி எதுவும் சொல்லலையே அப்படின்னு கேட்டான் சிவா. எதை பத்தி அப்படின்னு கேள்வி வந்தது. ஊர் தலைக்கட்டு கோட்டை முன்னாடி சாக கிடந்தாரு, அதுவும் கெடு வச்ச பின்னாடி, அதை பத்தி அப்படின்னு அவன் கேட்டான். அது அவரோட சொந்த பிரச்சனையா இருக்கலாம் அப்படின்னு பதில் வந்துச்சு. இல்ல, கோவில் சம்பந்தமா பேசுறதுக்கு தான் அவர் வீட்டுல இருந்தே வந்தாரு, அப்புறம் எப்படி அது சொந்த விஷயமாகும் அப்படின்னு கேட்டான் சிவா. இவன் இப்படி பேச பேச தெய்வேந்திரத்துக்கு கோவம் வந்துச்சு. தம்பி, நீ வெளியூரு, தேவையில்லாம தலையிடாதன்னாரு. ஐயா, நீங்களும் இந்த ஊரு இல்ல, கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான், எப்பயாவது வர்றீங்க அப்படின்னா இவன். அவனை விடுங்க, நானே கேட்கிறேன்னாரு தாத்தா. அதுக்குள்ள அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் கருப்பன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். கோட்டையில நடந்த இந்த அசம்பாவிதம் பண்ணதும் கோடங்கிய கொல்ல நடந்ததும் கருப்பனுக்கு தெரியாம நடக்கல. இந்த விஷயத்துல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டு இருக்காங்களோ அத்தனை பேரும் ஆகாச பூச முடியறதுக்குள்ள தண்டனை அனுபவிப்பாங்க. கருப்பன் யாரையும் சும்மா விட மாட்டான்னு கோடங்கி மூச்சிறைக்க சொன்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. சிவாவுக்கும் தாத்தாவுக்கும் கூட திக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா கோடங்கிக்கு நடந்த சம்பவம் யாருக்கும் இங்க தெரியாது இல்லையா. இப்போ அந்த கோடங்கி வாயிலிருந்தே அது தெரிய வந்ததும் எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ இப்போ வெளியூர்ல இருந்து ஜனங்க கருப்பனை நம்பி வந்திருக்காங்க, அவங்கள வர சொல்லுங்க, ஊர் விஷயத்த அப்புறம் பார்த்துக்கலான்னு கோவமா கோடங்கி சொன்னதும் எல்லாரும் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு குறி சொல்றதுக்கு ரெடி பண்ணாங்க. வெளியூர்காரங்க எல்லாரும் வந்து சாவடியில உட்காருங்கப்பா அப்படின்னு சொன்னதும் அங்க தெய்வேந்திரனுக்கு முகம் செவந்து போச்சு. தேவையில்லாத விஷயத்துல தலையிடாம வந்தமா சாமி கும்பிட்டு போனோமான்னு இருக்கணும், இல்லைன்னா சாமி குத்தம் ஆயிரும். என்ன மாமா, நீங்க சொல்ல மாட்டீங்களா நம்ம சாமியை பத்தின்னு சிவா பார்த்து சொல்லிக்கிட்டே வெளியில போனாரு தெய்வேந்திரன். யாரு தாத்தா இது அப்படின்னு சிவா கேட்டான். அவரு எங்க பங்காளி தான், ருத்ரனோட அப்பாவுக்கு பள்ளிக்கூடத்துல ஸ்னேகம். அவரு வெளியூர்ல போய் அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னாரு தாத்தா. ஃப்ரெண்டா? அப்ப அவருக்கு தானே கோவம் வரணும், என்ன பிசினஸ் பண்றாரு அப்படின்னு கேட்டான் சிவா. அவர் ஏதோ மார்பிள் கல் சம்பந்தப்பட்ட தொழில்னு அவங்க அப்பா சொன்னாருன்னு தாத்தா சொன்னதும் குறி சொல்லி முடிச்ச பின்னாடி கோடங்கி கிட்ட பேசணும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடக்கிறத கவனிக்க ஆரம்பிச்சா சிவா. அங்க கோடங்கி குறி சொல்றது ஆரம்பிச்சது. பூசாரிப்பட்டி வடக்கு பக்கத்துல இருந்து வந்தது யாரு, முன்னாடி வா, 2வது பொம்பளை பிள்ளை கல்யாணம் இழுத்துக்கிட்டே போகுது, தடங்கள் வந்துகிட்டே இருக்கு, கருப்பனை கேட்டு வந்திருக்க, பொண்ணு வடக்கு பக்கமா ஊர்ல ஒருத்தனை விரும்புது, சாதிசனம் பார்க்காம கட்டி வை, சந்தோஷமா இருப்பா, 2 நாள்ல அவளே உன்கிட்ட சொல்லுவா, நீ அவங்க வீட்டுக்கு போய் பேசினா ஒத்துக்குவாங்க, கருப்பன் கூட வரப்போ நல்லபடியா முடிஞ்சா 101 உண்டியல்ல போடு, அடுத்த ஆளு அப்படின்னு குறி போச்சு. குறி சொல்றதுங்கிறது மற்ற ஊர்களில் நடக்கிறது மாதிரி
நம்ம பிரச்சனையை சொல்லி அதுக்கு பரிகாரம் செய்ய கேட்கறது மாதிரி இந்த கோவில் நடைமுறை இல்லை. கோடங்கி அவரே ஊர் பேரை கூப்பிட்டு அவங்க பிரச்சனையை சொல்லி அதுக்கு பதிலும் சொல்லுவாரு. கிட்டத்தட்ட 2 இல்ல 3 நிமிஷங்கள்ல ஒரு குறி முடிஞ்சிடும். அதுக்கு காசு வாங்குறதும் இல்லை. சிலருக்கு 100, சில பேருக்கு கிடா விடுறது, அவ்வளவுதான். சிலருக்கு குறி கிடைக்கும், சிலருக்கு குறி கிடைக்காது. யாரும் யாருக்காகவும் பரிந்துரை பண்ண முடியாது. வந்தா உண்டு. உள்ளூர்ல இருக்கவங்க அதிகமா கேட்கறது இல்லை. ஏன்னா முக்காவாசி எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சிவா ஆச்சரியத்தோட கேட்டுட்டு இருந்தாலும் அவனோட மனசு ஏனோ தெய்வேந்திரன் சொன்னதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சது. ஏதோ ஒரு வகையில அவருக்கு இதுல சம்பந்தம் இருக்கலாம்னு யோசிச்சான். ஆனா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசிச்சான். அங்க ருத்ரனோட அப்பா கண்ணு திறந்தாரு. அவர் சொன்ன முதல் வார்த்தை, சிவாவை இங்க வர சொல்லுங்கன்னாரு. ருத்ரனுக்கு ஆச்சரியமா இருந்தது, அதே நேரம் சந்தோஷமாவும் இருந்தது. தன்னோட அப்பா கண்ணு முழிச்சிட்டாரு. நான் வர சொல்றேன்ப்பா, நீங்க சிரமப்படாதீங்க. ஆமா என்ன நடந்துச்சுப்பா அப்படின்னு கேட்டான் ருத்ரன். நீ சிவாவை கூட்டிட்டு வா, உங்க 2 பேரையும் வச்சுட்டு தான் சொல்லணும்னு சொல்லி திரும்ப அசந்து போய் கண்ணை மூடிக்கிட்டாரு. அதுக்குள்ள அங்க வந்த நர்ஸு, நீங்க வெளியில இருங்க, நான் டாக்டரை வர சொல்லி பாக்குறேன்னு சொல்லிட்டு அவன் போனதும் திரையை இழுத்து மூடினான். ருத்ரனுக்கு அவன் மேல டவுட் வந்துச்சு. சிவாவை கூட்டிட்டு வர சொல்லி அவன் மாமா கிட்ட சொன்னான். மாமாவும் கிளம்பினாரு. அங்க சிவா கோடங்கி கதிரேசனோட பேச ஆரம்பிச்சான். உங்களை யாரோ கொல்ல முயற்சி பண்ணாங்கன்னு சொன்னீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான். சிவா, இன்னைக்கு காலையில நான் வந்துட்டு இருக்கும்போது 1 செகண்ட் பின்னால பெரிய மரம் விழுந்துச்சு. அந்த மரம் அவ்வளோ சீக்கிரமா விழ வாய்ப்பே இல்லை. யாரோ அதை அறுத்து விட்டுருக்காங்க. அதுவும் நான் வர்றதுக்காக காத்திருந்து அப்படின்னு சொல்லும் போதே நெகிழ்ந்து போயிட்டான் சிவா. உங்களையே கொல்லணும், ருத்ரனோட அப்பாவையும் வேற நேற்று ராத்திரி அடிச்சிருக்காங்கன்னு சொன்னான் சிவா. அவங்களுக்கு இது சாமி குத்தமாக காட்டுறது தான் எண்ணம் அப்படின்னா கதிரேசன். எதுக்கு அப்படின்னு கேட்டான் சிவா. நாங்கள் மட்டும்தான் இந்த கோவிலை மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா கதிரேசன். ஆனால் நீங்கள் சொல்கிறது சாமி வாக்கு தானே அப்படின்னா சிவா. ஆமாம், ஆனால் நான் மாற்றி சொல்ல மாட்டேன்ல, அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா கோடங்கி. சரி, அப்படியே இருந்தாலும் உங்களை கொலை செஞ்சாவது இந்த கோயிலை ஏன் மாற்றணும் அப்படின்னு கேட்டான் சிவா. அதுதான் தம்பி எனக்கு புரியலன்னா கோடங்கி. தாத்தாவும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டாரு. இந்த கோயிலில் இருக்க ஏதோ ஒன்று அவங்களை இதெல்லாம் செய்ய வைக்குது, அது என்னன்னு தெரியலன்னாரு தாத்தா. தாத்தா, அது யாருக்குன்னு தெரிஞ்சா என்னன்னு தன்னால தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சிவா. நீ அப்படி யோசிக்கிற, அது என்னன்னு தெரிஞ்சா அதனால யாருக்கு லாபம்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாரு தாத்தா. 2 விதமாகவும் யோசிக்கலாம் தாத்தா, ஆளுக்கு ஒரு திசையில் அப்படின்னா சிவா. பேசிக்கிட்டே நெல்லிக்கல் பக்கத்தில் வந்தாங்க. அவனோட எண்ணம் முழுக்க நெல்லிக்கல்லை பார்த்து போயிட்டு அங்கேயே நின்னுது. அதுக்குள்ள மாமா வந்துட்டாரு. சிவா, ருத்ரா உன்னை உடனே வர சொன்னான்னாரு. எதுக்கு மாமான்னு கேட்டான். அவங்க அப்பா கண்ணு முழிச்சிட்டாரு அப்படின்னாரு மாமா. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது கோடங்கி குறி சொல்ல வர்றீங்களான்னு தெய்வேந்திரனோட குரல் கேட்டுச்சு. சரி, ருத்ரனோட அப்பாவை அங்கே கண்ணு முழிச்சும் அந்த நர்ஸ் யாரையும் உள்ள விடாம உள்ள போயிருக்காங்க. இங்க தெய்வேந்திரன் கொஞ்சம் ராங்கா பிஹேவ் பண்றாரு. கோடங்கியை வேற கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. கொல்ல ட்ரை பண்ணவங்க வேற மர்மமா செத்து போயிருக்காங்க. என்னப்பா நடக்குது இங்க, ஒரே அமானுஷ்யமா இருக்கே. என்னை மட்டும் இல்லை, எங்களை மட்டும் காப்பாத்திரு கருப்பு அப்படின்னு வேண்டிக்குவோமா? இன்னும் என்ன நடக்குதுன்னு அடுத்த மர வரைக்கும் தெரிஞ்சுக்க வெயிட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.